சாமிதுரைக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்துடுச்சுங்க. இந்த சரவணனை ஏமாத்துறதுக்காக மட்டும்தான் இந்த ரம்யா வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்ற ஒரு உண்மையை வந்து சாமிதுரை கண்டுபிடிச்சிட்டாரு. சாமிதுரை கண்டுபிடிச்சதுமே தான் மாப்பிள்ள தான் அவருக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சரவணன் கிட்ட சொல்லவுமே உடனே ரம்யா கோவமா என்ன பண்றாங்கன்னா, ஆகா இந்த சாமிதுரையை விட்டு வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லார் முன்னாடியும் சாமிதுரையோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க, சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு. இதனால என்ன நடக்க போகுது, ஃபர்ஸ்ட் சாமிதுரைக்கு எப்படி எல்லா உண்மையும் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் வந்துட்டு இந்த ரம்யாவுக்கு மிகப்பெரிய தண்டனை ஒண்ணு காத்துட்டு இருக்கு. சாமிதுரையும் நம்பிட்டாரு, சரவணனும் நம்பிட்டாங்க. இந்த மாதிரி வயிறு வலியினாலதான் வந்துட்டு இவ வெளியே துரத்தி அனுப்பிட்டா அப்படின்ற மாதிரி நம்பிட்டாங்க. மறுநாள் காலையில ஆகுது. காலையில ஆனதுமே இந்த ரம்யா வந்து அவங்க அம்மா கிட்ட போன் பேசிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா போன் போட்டு, என்னடி இன்னைக்காச்சும் வந்து சாந்தி முகூர்த்தம் கொண்டாடியா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ரம்யா இருந்துகிட்டு, அடா போமா நீ வேற, நான் இந்த சரவணனை துரத்தி அடிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. அப்பதான் சாமிதுரை அந்த சைடு கிராஸ் ஆனவரு காதுல வாங்கிட்டு அப்படியே அவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. என்னது, அப்போ சாந்தி முகூர்த்த தட்டி கழிக்க தான் வந்துட்டு ரம்யா வந்து சரவணனை வீட்டை விட்டு வெளியே துரத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் வந்துட்டு சாமிதுரைக்கு புரிய வருது. அது மட்டும் இல்லாம ரம்யா எல்லா ஒண்ணுமே சொல்லிடுறா. இந்த சாமிதுரையை வச்சு என்னென்னமோ பண்ணணும்னு நினைக்கிறோமா, ஆனா இந்த அண்ணன் வந்து எல்லாத்தையுமே வந்து கெடுத்து விட்டா. என்னதான் இருந்தாலும் அப்பா அம்மா அவளோட பாசத்தை வந்து பிரிக்க முடியலமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் வந்து சொல்றான், என்னைக்காவது ஒரு நாள் இந்த சாமிதுரையை நான் பலிகாடு ஆக்க தான் போறேன். சரவணனையும் பலிகாடு ஆக்கி அந்த அன்னத்தையும் கார்த்திகையும் நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி இவ எல்லா உண்மையுமே கக்கிறா அவங்க அம்மா கிட்ட. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு தான் இவளை பத்தி எல்லா உண்மையுமே தெரியுமே, டாப் டு பாட்டம். கக்குமே சாமிதுரைக்கு என்ன பண்றது போறதுன்னு தெரியல, வெள்ளன்னு ஆயிடுச்சு. அப்போ இவன் வந்து இவளோட காரியத்தை சாதிக்கிறதுக்காக தான் நம்மள கூட வச்சிருக்கா. எப்ப வேணாலும் நம்மள செகண்ட் டைம் கொன்னாலும் கொன்னுடுவா அப்படின்னு சொல்லிட்டு சாமிதுரைக்கு கை கண்ணெல்லாம் வெள்ளன்னு ஆகி உடனே இதை மாப்பிள்ளை கிட்ட சொல்லி ஆகணுமே. மாப்பிள்ளை தான் வந்து கூடவே வாழ போறான், அவனுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஓட ரம்யாவுக்கு என்ன இவர் திடீர்னு மாப்பிள்ளைன்னு கத்திட்டு வரான்னு சொல்லவும் ரம்யா பின்னாடியே வர்றா. அப்பதான் வந்து மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். என்னையா மாமா எதுக்கே இப்ப கத்திட்டு வர அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை மாப்பிள்ளை உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, ஒட்டுமொத்த குடும்பமும் இருக்கு, என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நான் தனியா தான் சொல்லணும்னு சொல்லும்போது ரம்யா இருந்துக்கிட்டு, எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்கப்பா, எதுக்காக தனியா கூட்டு போய் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, சொல்ல போறதே ஒன்னை பத்தி தான் அப்படின்ற மாதிரி ஒரு படபடப்புல என்ன சொல்றேன்னு தெரியல. என்னது கமிஷனரை பத்தி என்கிட்ட சொல்ல போறியா, என்னையா மாமா வளரிட்டு இருக்கன்னு சொல்லவுமே ரம்யாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆகா இவன் வந்து நம்ம பேசினது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டான், அதனாலதான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே வந்து இப்படியே விட்டு வச்சா சரி வராது, இவன் மட்டும் எல்லா உண்மையும் சொல்லிட்டானா அவ்வளவுதான், மொத்தமும் நம்மளோட பிளான் மொத்தமும் சொதப்பிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரம்யா என்ன பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பா என்னப்பா நீங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கு மேலலாம் என்னை அப்பான்லாம் கூப்பிடாத, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவுமே சரவணனுக்கு ஏதோ தென்பட்டுருச்சு. என்னென்னமோ சொல்கிறேன் மாமா, சொல்லு என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றதுக்குள்ளேயே இந்த ரம்யா அங்கேருந்து வந்து சாமிதுரோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறா. யோ ஏதாவது சொன்னான்னு வச்சுக்கேன் உன்னை கொன்று போட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போதான் சின்ன பொண்ணு எல்லாருமே பார்க்குறாங்க. என்னம்மா நீ உன் அப்பன் கழுத்தையே பிடிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, இவனா என் அப்பன், இவன் என் அப்பனா, ஏன் இவனா என்னை பெத்தான் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்புறம் நீ தான் அப்பான்னு சொல்லிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு தேவையாகிற வரைக்கும் மட்டும்தான் வந்து நான் சொல்லிட்டு இருப்பேன், அதுக்கப்புறம்லாம் வந்து நான் சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தகச்சு போயிடுறாங்க. எப்படியாச்சும் இது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு கண்ணு பிள்ளைலாம் பிரிங்கிடுச்சு. ஐயோ அவ்வளோதான், என்ன இந்த மேடம் இப்படி பண்ணுறாங்க, அப்போ இவங்க கூட இப்படி வாழ்கிறது அப்படின்ற மாதிரி கேட்க, நான் எதுவும் சொல்லலை என்னை விட்டுடு அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க மாமா கெஞ்சவுமே உடனே வந்து சரவணன்ட்ட சொல்கிறாரு, ரொம்ப டேஞ்சரான ஆள்றா அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பற்றி யார்கிட்டயாவது சொல்கிற வேலை வச்சுருந்த கொன்று போட்டு போயிட்டே இருப்பேன், யோசிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே வந்து ஒன்றுமே புரியல சரவணனுக்கு. அப்போது ஏதோ இவளை பற்றி மாமாவுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. சவுண்டு வச்சுக்கோ, ஏதாவது காற்று வச்சுக்கோ.
அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன தெரிஞ்சுக்கிறது போகிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான், என்ன மேடம் நீங்கள் எங்கள் மாமா கழுத்தையே பிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு சரவணன். எனக்கு எதிராக யார் திரும்பினாலும் யார் கழுத்தை வேணால் எப்போ வேணால் பிடிப்பேன் அப்படின்ற மாதிரி இன்டைரக்டாக இவ சொல்லவுமே சரவணனுக்கு கோவம் வர ஆரம்பிக்குது. என்ன மேடம் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதான் சொன்ன நீ காதில் இல்லையா சரவணன், எனக்கு எதிராக யார் திரும்பினாலும் அவங்கள போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், யோசிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே கோவம் தாங்க முடியல, என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்போ தான் வந்து சரவணன் சொல்கிறாரு, இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து பதில் சொல்லி ஆகணும், உங்கள் யாரையுமே வந்து நான் சும்மாவே விட மாட்டேன் மேடம், நீங்கள் ஏதோ மிகப்பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் தப்பு பண்ணிகிட்ருக்கேனா நீ பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்புறம் ஏன் எங்கள் மாமா சட்டையை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா அதான் சொன்னனே, ஏன்னா உங்கள் மாமா எனக்கு எதிராக திரும்பினாரு, அதனால் சட்டையை பிடிச்சேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லவுமே, இதுமாரி தான் சரவணன் உங்களுக்கும் எனக்கு எதிராக திரும்பணும் நீங்களும் நினச்சிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, இவள் பொண்ணாச்சே இவளால் என்ன பண்ண முடியும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம், எனக்கும் கீழே தான் யாராக இருந்தாலும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. சரவணனே ஏற்கனவே வந்து கோவமான ஆள், அவனை வந்து இவ்வளோ நாளாக வந்து இந்த ரம்யா டம்மி பீஸுன்னு நினச்சிட்டு தான் இப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தது. ஆனால் வந்து இப்படிலாம் வந்து சொல்லவுமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில சரவணனுக்கு. இதுக்கு மேலே நம்மளோட உண்மையான ரூபத்தை காட்டிட வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க. உடனே வந்து சரவணன் சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டு சரவணன் சொல்கிறாரு, மேடம் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் எல்லாமே ஒரு அளவு தான், அளவுக்கு மீறி போகும்போது இந்த சரவணன் யாருன்னு நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹோட்டல் பார்த்துட்டியா சொல்லிடுறாங்க. அப்போ தான் வந்து ரம்யா சொல்கிறா, ஒரு வாட்டியுமே பிரச்சனையெல்லாம் வரும்போது நீங்கள் கூட துணையாக இருந்தீங்க, ஆனால் நீங்களே எனக்கு எதிராக மாறினீங்கன்னா கண்டிப்பாக நான் யாருன்னு நிரூபிக்க வேண்டிய நிலைமை வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்கும்